ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேட்டர்ன் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இந்த ஸ்டிச் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹனிகாம் ஸ்டிச் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி வரும். கொஞ்சம் ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு 2 ஸ்டிச் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பென்னில் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஹனிகாம் ஸ்டிச் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய டிசைனில் வந்து போட்டோம்னா, இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஷேப்பில் வந்து நமக்கு கிளியராக வந்து கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஸ்மாலாக ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் போட்டு காமிச்சேன். அதனால் உங்களுக்கு அதோட அந்த ஷேப்போட பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியலை. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய டிசைன் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நம்ம சேனலில் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போடாமல் கூட ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ½ சென்டிமீட்டராக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட அந்த சைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதோட சின்னதாக கூட வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ நான் அந்த டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து லைன்ஸாக வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணாலுமே அந்த ஷேப்பில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணுறேன். அது வந்து மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி நான் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் வந்து பென் வச்சு இப்போ இதில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து மார்க்கிங் பென்சில் வந்து எல்லோ கலரில் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைன்ஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. நான் வந்து இதுக்கு பிளாக் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து டபுள் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். சரினா வந்து சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவுட்லைன் வந்து இந்த பிளாக் கலர் த்ரெட்லேயே வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் சரி த்ரெட்டில் கூட வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து வேறு கலரில், அதாவது அவுட்லைனுக்கு ஒரு கலரும் உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வேறு கலர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக வந்து சேம் அதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான் வந்து போடுறேன். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசைனில் வந்து போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்லைன் வந்து நார்மலாக த்ரெட்டில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பீட்ஸ், பேர்ல்ஸ் எது வேணும்னாலும் உங்களோட சாய்ஸ். ஒரு டிசைனில் வந்து போடும்போது அந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அந்த லைன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி சேம் செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லைன்ஸுமே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகும்போது நீங்கள் எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் த்ரெட் வந்து கீழே இருந்து எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணட்டும்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம கண்டினியூ பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கட் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் இப்போ கூட வந்து நம்ம பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஸ்மாலாகவும் இன்னொன்று வந்து பெருசாகவும் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி அந்த லைன்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போட்டாலும் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் எப்போவும் நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டால் நமக்கு அந்த இடத்துல திக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஹனிகாம் ஸ்டிச்சில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போடுவோம்.
பட் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். டைரெக்டாக வந்து அந்த ஸ்டிச் வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் கூட வந்து நீங்கள் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்டிச் வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய டிசைனாக வந்து போடுறீங்க, அதுக்கு வந்து ஃபில்லிங் கொடுக்கணுன்னா இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே அவுட்லைனில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணலை. டைரெக்டாக மறுபடியும் மேலே போகிறேன். மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போடுறேன். இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பண்ணுவோம். மேலே வந்து ஸ்டிச் கொடுப்போம். ரிவர்ஸில் இழுத்து அப்படியே வந்து ஒரு குட்டி லாக் வந்து நம்ம போட்டுப்போம். சேம் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த லைனில் வந்து அந்த ஸ்டிச் வந்து செட் ஆகணும் அந்த மாதிரி. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஹனிகோம் ஸ்டிச்சில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் எண்ட் நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து மூவ் பண்ணணும். இதுக்கு வந்து டைரெக்டாக அப்படியே வந்து கீழே இறக்கிட்டு அந்த த்ரெட்டை கீழே வந்து கொண்டு வரோம். அங்கே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக். சேம் அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஒரு தடவை மட்டும் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணால் போதும். மற்றபடி எந்த இடத்துலையுமே வந்து நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டிச்சுமே சேம் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் வர மாதிரி, அதாவது அந்த லைன்ஸ்க்கு சென்டரில் வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு பாருங்கள், ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு அந்த செயின் ஸ்டிச் கிட்ட ஒரு குட்டி லாக் போடுறேன். அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டிச்சில் ரெண்டே இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுப்போம். மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு குட்டி லாக், அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையுமே வந்து த்ரெட் வந்து லாக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு முறையில் நீங்கள் 2 முறை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிசைனே வந்து போட்டு பாருங்கள். ஒரு இடத்துல பெரிய டிசைன் வந்து ட்ரா பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஃபில்லிங்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேட்டர்ன் ஸ்டிச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல வந்து ஈஸியாக ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ சேம் இதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா லைன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சென்டரில் நீங்கள் அங்கங்கே ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு பீட்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு பேர்ல் இல்லை ஸ்டோன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய கேப்பாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்பேஸாக இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது பார்க்குறதுக்கு ஒரு கட் ஒர்க் பண்ண மாதிரி எஃபெக்ட்டும் கிடைக்கும். நான் கீழே இருக்கிற கிளாத்துக்கு மேலே நம்ம இந்த மாதிரி பாக்ஸாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கிளாஸில் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவுட்லைன் வந்து எதுவுமே கொடுக்கல. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்தோம். அதோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணும்னா அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். பீட்ஸ், பேர்ல்ஸ் இல்லை வேறு கலரில் த்ரெட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். வேறு ஸ்டிச்சஸ் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்லீவு, அந்த ஸ்லீவ் பார்ட்டில் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கெலாம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு லீவ்ஸ்லாம் வந்து போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.